So guys, this is Tricky Ripple 360. ஸோ இன்றைக்கான சப்ஜெக்ட் நம்ம போல் எனக்கு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நியூஸ் தான். ஸோ நியூஸ் பார்க்கலாம் வாங்க. நான் நியூஸ் ரீட் பண்ணும்போது நான் 100% கரெக்டாக ரீட் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுலாம் கரெக்டாக தான் நான் கொடுப்பேன். ஓகே guys, வாங்க பார்க்கலாம். So dudes, I'm going to read today's news from BBC. Come on, let's see. Kamala Harris wins enough support to clinch Democratic nomination. கமலா ஹாரிஸ் நாமினேஷன் வின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் has secured the support of a majority of Democratic delegates to become the party's nominee for president. A survey by the Associated Press on Monday evening said she had received the endorsement of more than the 1,976 delegates needed to win the nomination in the first round of voting. That means Ms. Harris is on course to be crowned the party's standard bearer and take on Republican Donald Trump in November's presidential election. பிரசிடென்ட் ஜோ பைடன் ஹெல்த் இஷ்யூஸ்னால பதவியிலிருந்து விலகுறாருன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. சி கைஸ், கமலா ஹாரிஸ்க்கான சப்போர்ட் அவங்க கட்சியில் நிறையா இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. சர்வை பை தி அசோசியேட்டட் ப்ரெஸ் ஆன் மண்டே. இதில் என்ன சொல்லப்படுதுனாக்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கமலா ஹாரிஸுக்கு 1,976 டெலிகேட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லப்படுது. இதோட அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்க 1 month உள்ள வெளியிடப்படும். ஸோ வரக்கூடிய நவம்பரில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் மிஸ் கமலா ஹாரிஸோட கட்சிக்கு முடிசூடப்பட்டு குடியரசு கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப்பை மிஸ் கமலா ஹாரிஸ் எதிர்கொள்வார்னு சொல்லப்படுதுங்க. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமாங்க. பங்களாதேஷ் பிஎம் பிளேம்ஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஃபார் வயலன்ஸ். ஸோ காய்ஸ், இதை பற்றி நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். Bangladesh PM Sheikh Hasina has blamed her political opponent for the deadly unrest in the country, adding she was forced to impose a curfew for public safety. We will lift the curfew whenever the situation gets better, she said on Monday in a meeting with businessman leader in the capital Dhaka. Security forces are accused of excessive force against student protesters, in which more than 150 people have been killed in the past week. Police have arrested over 1,000 people, including several senior opposition leaders. தேசோட வயலன்ஸ்க்கு அரசியல் எதிரிகள் தான் காரணமாக இருக்கப்படுது சொல்லப்படுது. பங்களாதேஷோட பிஎம் ஹசீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ காய்ஸ், இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வன்முறைக்கு அரசியல் எதிரிகள் காரணம். ஸோ இவங்க பப்ளிக்கோட சேஃப்டிக்காக கர்ஃப்யூ இம்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கு ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்த அந்த நியூஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட். எத்தியோப்பியா லேண்ட்ஸ்லைட் ரெஸ்கியூர் புல் 157 பாடிஸ் ஃப்ரம் மட். வாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Rescue team have so far retrieved the bodies of 157 killed in 2 landslides in southern Ethiopia, a local official had told to BBC. The landslides occurred on Sunday evening and Monday morning after heavy rains in a remote mountainous area of Gofa zone. The local authorities said the search for survivors was continuing vigorously, but the death toll could yet increase. Footage showed hundreds of people gathered at the scene and others digging in the dirt in search of people trapped underneath. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியாவில் 2 நிலச்சரிவு வந்திருக்குங்க. அதில் 157 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இது இப்படின்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிபிசியில் வந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா கோஃபா ஜோனில் சண்டே ஈவினிங் அண்ட் மண்டே மார்னிங் ஹெவி ரெயின் அடித்ததுனால இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஸோ உயிரோடு இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ காய்ஸ் டெத்தோட ரேஷியோ அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜில் இருக்கிற மக்கள் அங்கே குடியிருக்கிறவங்க. ஸோ காய்ஸ் இவங்க கூட இருந்த மக்களை அந்த டர்ட்டை தோண்டி தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருக்குது காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துருவாமா காய்ஸ்? Budget 2024 live updates. Financial Minister Nirmala Sitharaman presented first budget under Modi 3.0 government on Tuesday, July 23. Sitharaman introduced increased standard deduction and revised tax rates for salaried individuals under the new tax regime. Besides this, cut on customs duty on gold, silver, mobile phone and other goods were announced. So guys, today Financial Minister Nirmala Sitharaman 2024 ஓட பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாமே கவர் பண்ண முடியாது, ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு போகிறேன். டேக்ஸ் ரெஜிம் இங்கே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். முத்ரா லோன் லிமிட்டட் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 10 to 20 lakhs ஃபார் ப்ரீவியஸ் borrowers. ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் லோன்ஸ் அப் டு 10 lakh in domestic institutions. ஸோ காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னாக்க ப்ரீவியஸ் borrowersக்கு மட்டும் முத்ரா லோன் 10 to 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே நான் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ரித்துல் 360 signing off from today's video.